பேக் பெயின் இருக்கும்போது நிறைய பாஸ்டர்ஸ் நம்ம வந்து எஜுகேட் பண்ணுவோம். அதில் முக்கியமானது வந்து ஸ்லீப்பிங் பாஸ்டர். எனக்கு பேக் பெயின் இருக்கும்போது நான் எப்படி படுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். பேக் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இப்படி தான் படுக்கணும்னு இருக்கு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அண்ணாந்து, அதாவது கையை பார்த்த மாதிரி நீங்கள் படுக்கிறது தான் கரெக்டான பொசிஷன். அதை நாங்கள் சுப்பைன் லைன்னு சொல்லுவோம். அதாவது மேலே பார்த்து படுக்கிறது. அது படுக்கும்போது முட்டிக்கு அடியில் ஒரு தலானி வைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கணுக்கால் கொலுசு போடுறோம்ல அந்த இடத்துல ஒரு தலானி வைப்பாங்க. அங்கே வைக்கக்கூடாதுங்க. முட்டிக்கு கீழே தான் நீங்கள் ஒரு தலானி வைக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். தலைக்கு ஒரு தலானி, இதுதான் கரெக்டான பொசிஷன். அதாவது சுப்பைன் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறது, வானத்தை பார்த்த மாதிரி படுக்கிறது. செகண்ட் பொசிஷன் நீங்கள் படுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ திரும்பி படுக்கலாம். அந்த பொசிஷன்ல படுத்துட்டு 2 காலுக்கு இடையிலையும் ஒரு தலானி வச்சுட்டு படுக்கலாம். முட்டியை மடிச்சும் படுக்கலாம், முட்டி நீட்டும் படுக்கலாம். இது 2வது பொசிஷன். 3வது பொசிஷன் வந்து நார்மலாக வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி படுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் படுக்கவே கூடாது. அந்த படுத்தோம்னா பெயின் ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி குப்புற படுக்கக்கூடாது. குப்புற படுத்திங்கன்னா உங்கள் அப்டாமினல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது பேக்கில் லோட் ஆகி பேக்கோட மசில் டைட்னஸில் பெயின் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஆனால் பேக்கில், அதாவது குப்புற படுக்கிற பொசிஷனில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்க் கண்டிஷன் இருக்குது. டிஸ்க் ப்ரொலாப்ஸில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து குப்புற படுக்கலாம். அது உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அட்வைஸை வச்சு எடுங்க. அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.